சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். கபட நாபே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? சங்கீதத்தின் புஸ்தகம் 120வது சங்கீதம் 3வது வசனம். நாம் நம்முடைய சொந்த நாவை வெல்ல உதவியற்றவர்களாகவே இருக்கிறோம். ஆத்திரம் ஏற்பட்டால் உடனடியாக கோபப்படுகிறோம். மேலும் நம் நாவு கட்டுப்பாட்டை மீறுகின்றது. எந்த மனித சக்தியாலும் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. புண்படுத்தும் காரியங்களை சொல்கின்றோம். சில சமயங்களில் நம் அன்பான நண்பர்களிடம் கூட இதை பகிர்ந்து கொள்வோம். நம் வார்த்தைகளால் நம் சமாதானத்தை இழப்பது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்றோம். நாம் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை, ஆயினும் பலமுறை அதில் தோல்வியடைகின்றோம் என்பதுதான் உண்மை. நம் நாவை கட்டுப்படுத்த தேவ வல்லமையால் மட்டுமே முடியும். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும் யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். நாம் நமது சொந்த நாவை தேவ வல்லமையின் கீழ் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் தேவை உள்ளவர்களுக்கு நாம் ஆறுதல் அளிக்க முடியும். நாம் தவறு செய்தால் வருந்துகிறோம் என்று உண்மையான பணிவுடன் சொல்ல முடிகிறது. ஆனால் நம் நாவை கட்டுப்படுத்தும்படி தேவனை நோக்கி கூப்பிடாத போது பொய்கள் மற்றும் கோபம், பொறாமை, வெறுப்பு, மேலும் பல வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வெளியேறி பல உயிர்களுக்கு இழப்புகளையும் சேதங்களையும் கொண்டு வருகின்றது. எல்லாம் நடந்து முடிந்தவுடன் நாம் வருந்துகிறோம். இரு தரப்பினரிடையே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் அடிக்கடி அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். இருவரும் தாங்கள் செய்தது தவறு என்று முழுமையாக நம்பிய பிறகும் மன்னிக்க அல்லது ஒருவரையொருவர் மன்னிக்கவும் மறுப்பார்கள். அவர்கள் தவறான புரிதலில் தங்கள் பங்கை உடனடியாக ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் மன்னிக்கவும் என்று சொல்வது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக தெரிகின்றது. அதனால்தான் சங்கீதக்காரன் சங்கீதத்தின் புஸ்தகம் 120வது சங்கீதம் 1வது வசனத்தில் தன் நெருக்கத்திலே தேவனை அழைத்ததாக ஒப்புக்கொள்கின்றான். தன்னுடைய நாவும் மற்றவர்களின் நாவைப் போல எப்படி பெருமை, வெறுப்பு மற்றும் கோபம் போன்ற வார்த்தைகளை பேசியது என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் வார்த்தைகளை கட்டுப்படுத்த முயன்றான், ஆனால் தோல்வியடைந்தான். பின்னர் அவன் கர்த்தரை அழைத்தான். இந்த அனுபவம் நம்மை மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும். மேலும் வாழ்க்கையின் பல நிலைகளை கடந்து நாம் அவரை நோக்கி அழுதோம். அவர் நம்மை விடுதலையாக்கினார்.